نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் எம்மை படைத்தாளுகின்ற வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ள ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை துதித்தவனாக அவனது ஸலவாத்தும் ஸலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய நாம் எமது உயிரை விட மேலாக நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய தூய இஸ்லாத்தில் வாழ்ந்து ஒரு முஸ்லிம் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியுங்கள் இறுதி நாள் வரையும் இத்தூய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லா மோமீன்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் அவனது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாக வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் இறையச்சத்துடன் அமைகிற பொழுது அவன் நாளை மறுமையில் சுபீட்சமான வாழ்க்கை வாழ்வான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. யார் அல்லாஹுவை அஞ்சி அவனை பயந்த நிலையில் இந்த உலகில் வாழ்ந்து அல்லாஹுடைய திருப்தியை அடைந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்களோ அவர்களே சாந்தமான உள்ளத்தோடு அல்லாஹுவை நாளை சந்திக்கக்கூடியவர்களாகும். களப்பற்ற தூய மனதோடு யார் அல்லாஹுவை சந்திப்பார்களோ அவர்களை தவிர வேறு எவரும் நாளை மறுமையில் ஈடேற்றம் பெற முடியாது என்பதை அல்லாஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றான். எனவே தூய்மையான இறையச்சத்துடன் ஒன்றித்திருக்கின்ற ஈமானின் ஜோதியால் இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹுவை சந்திக்கும் நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹுவை அஞ்சி அவனை பயந்து கொள்ளுமாறும் தூய இஸ்லாத்தின் வழிகாட்டியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறைகள், நடைமுறைகள், அனைத்து வழிகாட்டல்களையும் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நல்லுபதேசம் பகிர்கிறேன். அல்லாஹுவை அஞ்சி அவனை பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு ஜமானில் வாழ கிடைக்கும் பொழுது எங்களுடைய ஈமானை பாதுகாத்து தூய இஸ்லாமியனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டுமாயின் நாம் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முظلم. காரிருள் மேகங்கள் போல் ஒன்றை தொடர்ந்து இன்னொரு ஃபித்னா என்று அதிகமான குழப்பங்களும் சோதனைகளும் நிகழக்கூடிய அந்த ஜமான் காலம் வரும் பொழுது நல் அமல்கள் செய்வதன் மூலம் அந்த ஃபித்னாக்களில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜமானில் இந்த ஃபித்னாக்களினுடைய கொடூரம் அது கொள்கை ரீதியாகவும் வணக்க வழிபாடுகள் கலாச்சார பாரம்பரியங்கள் என ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வின் சகல துறைகளிலும் இந்த சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த சோதனைகளினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதனை நபி அவர்கள் சொல்லும் பொழுது, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு மோமின் காலையில் மோமினாக எழுந்து மாலையாவதற்குள் தன் ஈமானை இழந்து அவன் காபிராகி விடுவான். வயும்சி ரஜுலு முஃமினன் யுஸ்பிஹு காஃபிரா. மாலையில் மோமினாக வாழுகின்ற அந்த மனிதன் காலை அடைவதற்குள் தன் ஈமானை இழந்து அவன் காலையில் காவிராக மாறிவிடுவான். எபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. உலகினுடைய சொற்ப ஆதாயத்திற்காக பெருமதியான மார்க்கத்தை அவன் இழந்து விடுவான், விற்று விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமான ஃபித்னாக்கள் ஏற்படும் அந்த வேளைகளில் பாதிரு பில் அமால், நீங்கள் நற்செயல்கள் செய்வதன் மூலம் நல்ல அமல்களில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அந்த ஃபித்னாக்களில் சிக்கிக்கொள்ளாமல் ஷைத்தானினுடைய மாய வலையில் உங்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை பகர்ந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மோமினுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதனை மிக அழகான முறையில் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கின்றது. ஃபி மசாரிஹி, அவன் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதிலும் சரி, அவனுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டு, ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டு, ஏதாவது இடர்கள் விரும்பத்தகாத விடயங்கள் ஏற்பட்டு அவன் சங்கடத்தில் வாழுகின்ற சூழ்நிலையிலும் சரி, அவன் தன்னுடைய ஈமானிய கோட்பாடுகளை இழந்து விடாமல், இஸ்லாமிய கலாச்சாரங்களுக்கு மாறு செய்து விடாமல், அல்லாஹுடைய திருப்தியை அடையும் விதத்தில் தன்னுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மூமின் இப்படித்தான் வாழ வேண்டும் என வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, காலம் செல்ல செல்ல ஈமானுடைய ஜோதி அணைந்து போகிற பொழுது குஃப்ரும் நிஃபாக்கும் எங்களுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்துவிடும். ஈமானிய அடிப்படையிலான ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குரிய பாரம்பரியம் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் பொழுது ஜாஹிலியத்தான சிந்தனைகள் மேலோங்க ஆரம்பித்துவிடும். இவ்வாறு குஃப்ரினுடைய நிஃபாக்கினுடைய அந்த இருள்கள் எங்களுக்கு மத்தியிலே அதிகரித்து ஜாஹிலிய பண்பாடுகளையும் நாங்கள் வெகுவாக கவர்ந்து பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தார்களே, முஃமின்கள் தங்களுடைய நறுமணத்தை இழந்து விடுவார்கள், தங்களுடைய சக்தியை இழந்து விடுவார்கள். அவர்கள் பெரும்பான்மையினர்களாக இருந்தாலும் போல அவர்கள் கடலிலே அந்த அலைகளில் அடிபட்டு செல்லக்கூடிய நுரைகள் போன்றுதான் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த நிலைக்கு நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையைத்தான் இன்றைய யுகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலா கதிர் என்கின்ற அந்த அகீதாவில் ரொம்ப மிகவும் அடிமட்ட நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
கலா கதருடைய விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றதோ அந்த நடைமுறைகள் எங்களிடம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்கிறது. வாழ்க்கையில் ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் அது தனி மனித வாழ்வில் இருந்தாலும் சரி, அது ஒரு சமுதாயம் என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் இருந்தாலும், அது எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது என்ற அடிப்படையில் அந்த முடிவை கபூல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அழகான இஸ்லாத்தின் வழிகாட்டலிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் நாங்கள் சருகி போய்விட்டோம். கடந்த தேர்தலினுடைய அந்த பெறுபேறுகள் வெளியே வந்த பிறகு நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை பார்க்கிற பொழுது நபியவர்கள் சொன்னார்களே, லவ் என்ற அந்த சொல் இப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், இப்படி செய்திருந்தால் இப்படி வந்திருக்கும் என்றெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய கதிரை நம்பாமல் அவருடைய முடிவை நம்பாமல் பேசுகிற பேச்சு அது நரகத்தினுடைய வாயிலை திறந்துவிடும் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நிலைக்கு இன்றைய சமுதாயங்கள் மாறிக்கொண்டு போகும் நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு விடயம் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சகல நிலைகளிலும் இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் கலா கதருடைய நம்பிக்கையில் எவ்வளவு ஆழமாக இருப்பானோ அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை என்பது பிரகாசமாக அமைந்துவிடும். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஏதாவது ஒன்று தனக்கு வருகிற பொழுது பொதுவான மனிதனுடைய இயல்பு நிலை என்ன? அவனுக்குள்ளே கர்வம் ஏற்படுவது என்பதுதான். திடீரென பணக்காரனாகிவிட்டான், ஏதாவது ஒரு பட்டம் பதவி கிடைத்து விட்டது, அல்லது பரீட்சையிலே எதிர்பாராத வெற்றி அவனுக்கு சித்தி கிடைத்து விட்டது. இப்படி வரும் பொழுது பெரும்பாலானவர்களை பொறுத்தவரையில் அதை வைத்து தங்களை பெருமைப்படுத்தி கொள்வார்கள், மற்றவர்களை சிறுமைப்படுத்துவார்கள். இந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அன்பின் சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வருகிற பொழுது பெரும்பாலும் முஸ்லீம்கள் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோம், சில வேளைகளில் அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போய்விடுவார்கள். அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு பின்புலம் கொள்கை ரீதியாக அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் மோமீன்கள் இந்த ரெண்டிலும் விதிவிலக்கானவர்கள். அப்படித்தான் மோமீன்கள் இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியமானது என்று சொன்னார்கள். எப்படி ஆச்சரியம் என்றால், அது ரசூலுல்லாஹ் விவரிக்கும் பொழுது சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய சகல விடயங்களும் ஹைரில் தான் முடிகிறது, அது நலவாகவே மாறிவிடும். அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு ஹைராக மாறிவிடுகிறது என்று சொன்னார்கள். அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எனும் பொழுது கர்வம் வராது ஒரு மூமினை பொறுத்தவரையில். ஏனென்றால் அவனுடைய ஈமானின் பின்புலம் என்ன? அவனுடைய அகீதாவினுடைய பின்புலம் எந்த ஒரு நலவு நடப்பதாயினும் அது அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. அப்போ எனக்கு கிடைத்த இந்த நன்மை என்னுடைய ரப்பு நாடியதால் கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் தந்ததால் எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் என்னை உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன் எழுதியது இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவன் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வான், தனது மகிழ்ச்சியை தேற்றிக் கொள்வான். தன்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் அல்லாஹுதான் என்று நம்புவதன் மூலம் அவன் தனக்குள்ளே அகம்பாவம் ஏற்பட்டு விடாமல், கர்வம் ஏற்பட்டு விடாமல் தன்னை பாதுகாத்து கொள்வான். ஐயர் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒயின் அசாபத்துல்லர்ரா, அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், அவனுக்கு துன்பம் தரக்கூடிய கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது நடந்துவிட்டால் கூட சபர, அவன் பொறுமையோடு இருப்பான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நலவாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவள் வாழ்க்கையில் திடீரென தோல்விகள் ஏற்படுவது, எங்களுடைய தொழில்களிலே நஷ்டங்கள் ஏற்படுவது, எங்களுடைய குடும்பத்துக்குள் எதிர்பாராத ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது, அல்லது சேதங்கள் ஏற்படுவது, அது பொருளாதார சேதமாக இருக்கலாம், அல்லது விவசாயத்தில் ஏற்படும் சேதமாக இருக்கலாம், அல்லது உயிரில் ஏற்படக்கூடிய சேதங்களாக இருக்கலாம், அல்லது நோய்களாக இருக்கலாம், தீராத வியாதிகள், நோய்கள், ஒருவருக்கு பின் ஒருவரென அடிக்கடி தொடர்ந்து மரணங்கள் ஏற்படுவது, தொடர்ந்து பலர் நோயாளிகளாக மாறுவது, இதெல்லாம் உண்மையில் மனதில் மிகப்பெரிய வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள்.
இப்பொழுது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள், நோவினைகள், சோதனைகள் வந்தாலும் அவன் அதற்கு காரணம் அல்லாஹ் தான். அவன் நாடிவிட்டான், இதில் ஒரு ஹைர் இருக்கும், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கலாம், என்னுடைய நன்மைகளை அல்லாஹ் கூட்டலாம். இப்படியாக அவன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அந்த சோதனைகளில் பொறுமையோடு இருப்பான். அது அவனுக்கு ஹைராக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் இந்த ஈமானிய கோட்பாட்டில் உறுதியோடு இல்லாத ஒரு மூமின் அல்லாத மனிதனை பொறுத்தவரையில் அவன் இந்த 2 நிலைகளிலும் தவறாக போய்விடுவான். அல்லது பலகீனமான ஈமான் உள்ளவர்களும் பிழையான முடிவெடுப்பார்கள். மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அவர்கள் கர்வம் கொள்வார்கள், அது அவர்களுக்கு ஷர்ராக, தீங்காக மாறிவிடும். சோதனைகள் வரும்பொழுது பொறுமை இழந்து சில வேளை இஸ்லாத்தை துறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அது அவர்களுக்கு ஷர்ராக, கெடுதியாக மாறிவிடும். எனவே அன்பின் சகோதரர்களே, எங்களுடைய அகீதாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதிலும் கலா கதருடைய விடயம் என்பது அது மிக மிக முக்கியமான விடயம். அதிகமான இஸ்லாத்தினுடைய ஃபிர்காக்கள் வழிகடுவதற்கு காரணி இந்த கலா கதிர் கோட்பாட்டில் இருந்த பலகீனம், பிழையான முடிவுகள் தான். எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அவர்களை பொறுத்தவரையில் இந்த அகீதாவில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். நாங்கள் மிக பேணுதலாக, அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அகீதாவை அடிப்படையாக வைத்துதான் பலவிதமான சோதனைகள் உலகத்திலே தோற்றம் பெற்றன. எத்தனையோ இமாம்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டதற்கும், அவர்கள் சிறைவாசம் அனுபவித்ததற்கும், சில வேளைகளிலே அவர்களுக்கு மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டதற்கு கூட இந்த அகீதா தான் பின்புலமாக இருந்திருக்கிறது என்றால் அதுவும் மறுக்க முடியாத உண்மையாகும். எனவே இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அதிலும் இந்த ஜமானை பொறுத்தவரையிலே இந்த காலகட்டம் சோதனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலம். எங்கு நாங்கள் திரும்பி பார்த்த பொழுதிலும் ஏதாவது ஒரு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு குழப்பம் எங்களுடைய வீடுகளிலும் சரி, எங்களுடைய தெருக்களிலும் சரி, எங்களுடைய பிரதேசங்களிலும் சரி, எங்கேயாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சோதனைகளை எதிர்கொள்ளாமல், இந்த குழப்பங்களை தாண்டாமல் நாங்கள் ஈமானில் வெற்றி பெற முடியாது. இந்த நேரத்தில் நாம் எப்படி எங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வது, எந்த அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய உணர்வுகளை மழுங்காமல் காத்து கொள்வது என்று நாம் பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன ஆக அற்புதமான அறிவுரை பாதிரு பில் அமால் என்பதுதான். அந்த அல் அமால் என்னும் பொழுது இன்னும் சில ஹதீஸ்கள் பில் அமாலி ஸாலிஹாத், நல்ல அமல்கள் என்று சொன்னார்கள். நல்ல அமல்கள் என்னும் பொழுது எங்களுக்கு தெரியும், தொழுதல், நோன்பு நோற்றல், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், ஸலவாத்து கூறுதல், இப்படி எவ்வளோ விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த விடயங்கள் எல்லாம் மா யுகர்ரிபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கப்படுத்துகிறதோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை ஈட்டித் தருகிறதோ, அந்த ஒவ்வொரு சொல்லும் அமலாகும், அந்த ஒவ்வொரு செயலும் நல் அமல்தான். இந்த நல் அமல்களிலே நாங்கள் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது பாதிரு, நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த 2 சொற்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறையில் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் அமல் செய்யக்கூடிய ஒரு களமாக, தளமாக இந்த ஜமானை ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? சுவர்க்கத்தை பற்றி, அதிலுள்ள அழகான காட்சிகள், சொர்க்கவாசிகள் அங்கே என்னென்ன பேரின்பங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு வஃபீ தாலிக் ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், இதை அடைந்து கொள்வதற்கு போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த போட்டி மனப்பாங்கோடு அமல்கள் செய்வதிலே நாங்கள் முன்றியடித்து கொண்டு செயல்படுவதன் மூலம் இந்த ஃபித்னாக்களில் சிக்கிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான நடைமுறையாகும். எனவே அன்பின் சகோதரர்களே, சாலிஹான அமல் என்றால் உங்களுக்கு தெரியும். சிலர் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள், சில மஜ்லிஸ்களிலே இருந்து கொண்டு திக்ர் என்று செய்து கொண்டிருப்பார்கள்.
அது எங்களுடைய பார்வைக்கு கவர்ச்சியாக இருக்கும். சில வேளை இதுபோன்று நாங்களும் செய்தால் என்ன என்று எங்களை எண்ண தூண்டக்கூடிய அளவிற்கு ரொம்ப அந்த அமலிலே ஒரு விதமான கவர்ச்சியை ஷைத்தான் ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் அது சாலிஹான அமல் அல்ல. காரணம் என்னவென்றால் அதற்கான வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்திருக்காது. அப்போ சாலிஹான அமல் எனும் பொழுது அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, நாம் என்ன அமல் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கோடு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு செய்யக்கூடிய, சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நரகத்தில் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு செய்யக்கூடிய அந்த அமல்களை பொறுத்தவரையில் 2 பிரதானமான நிபந்தனைகள் பேணப்பட வேண்டும். நாம் எல்லாம் அறிந்த விடயம். ஒன்று மன தூய்மை. நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணத்தோடு அதை செய்ய வேண்டும். இந்த காலத்தை பொறுத்தவரையில் அன்பின் சகோதரர்களே, ஒரு அமலை மன தூய்மையோடு செய்வதென்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இஹ்லாஸான எண்ணத்தை கெடுப்பதற்கு ஷைத்தான் பலவிதமான யுக்திகளை கையாளுவான். நபி அவர்கள் சொன்ன ரியா அஸ்ஸும்ஆ என்பது பிறருக்கு காண்பிப்பதற்காக, பிறர் எங்களை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, எங்களை பற்றி நன்றாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு செயலிலே ஈடுபடுதல் என்பது, அந்த செயல் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல செயலாக இருந்தாலும் இந்த அசுத்தமான எண்ணத்தின் காரணமாக அது அங்கீகரிக்கப்படாத ஒரு செயலாக நிராகரிக்கப்பட்டுவிடும். அது எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலுடைய கவர்ச்சி, அந்த அமலுடைய பருமன், அந்த அமலினுடைய அந்த வெளித்தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. அது எந்த எண்ணத்தில் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே தூய்மையான அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு அந்த அமல் செய்யப்பட வேண்டும். இது ஒரு விடயம். 2வது, அந்த அமலுக்குரிய அங்கீகாரம் அல்லாஹ்வினால் அவருடைய தூதரினால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத, நபி அவர்கள் காட்டித்தராத தொழுகை, நோன்பு, ஜக்காத், திக்ர் எதுவாக இருந்தாலும் கூட அது மனோ இச்சையில் கட்டி எழுப்பப்படுகிறது. அது எவ்வளவு தூய்மையான எண்ணத்தோடு செய்தாலும், அல்லாஹ்வுக்காக என்ற அந்த அர்ப்பணிப்போடு செய்தாலும் கூட அது மனோ இச்சையில் கட்டி எழுப்பப்படுவதனால் அந்த அமலையும் அல்லாஹ் தூக்கி வீசிவிடுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் தூய்மையான எண்ணத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலிலும் கட்டி எழுப்பப்படக்கூடிய, செயல்படுத்தப்படக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, அந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் அதி தீவிரமாக ஈடுபட வேண்டும். அந்த அமல்களை செய்ய வேண்டும், முதலாவது விடயம். 2வது, அதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். இந்த 2இன் மூலமும் தான் ஃபித்னாக்களில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த ஹதீஸ் பிழைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆதாரபூர்வமான நபி மொழி, அல்லாஹ்வுடைய அவருடைய தூதருடைய அழகான வழிகாட்டல், நம்முடைய உள்ளங்களிலே ஷைத்தானிய சிந்தனைகள் ஏற்படாமல், தப்பான முடிவுகளிலே இறங்கி எங்களுடைய ஈமானை நாங்கள் இழந்து விடாமல், நாங்கள் இஸ்லாத்தில் பற்றுறுதியோடு நிலைத்திருந்து ஹுஸ்னுல் ஆக்கிபா என்கின்ற நல்ல முடிவோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று மரணிக்க வேண்டுமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 நிபந்தனையின் அடிப்படையிலும் நல் அமல்களிலே நாங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைகள் அதிகமாக நிகழக்கூடிய இந்த பயங்கரமான காலகட்டத்தில், இந்த சோதனைகளிலே சிக்குண்டு ஈமானை இழந்து, இஸ்லாத்தை இழந்து, குஃப்ரிலும் நிஃபாக்கிலும் நாம் செத்து மடிகின்ற அந்த பயங்கரமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, தூய்மையான இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய கலாச்சார பாரம்பரியங்களையும் அறிந்து பின்பற்றும் நிலையில், பற்றுறுதியோடு நாங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக மரணிக்கும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. فيقول الله تبارك وتعالى في محكمه وهو أصدق القائلين:
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, சாலிஹான அமல்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எல்லோரும் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியமைக்கான காரணி, நாளை மறுமையில் எங்களுடைய அமல்கள் எல்லாம் மீசானில் நிறுக்கப்பட இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கியாமனால் ஹக், சிராத் நான் கடக்கின்ற பாலம் என்பது அது ஹக், மீசான் எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசு இருக்கிறது என்பது ஹக், சொர்க்கம் என்பது ஹக், நரகம் என்பது ஹக், கேள்வி கணக்கு என்பது ஹக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு செய்தி ஒரு துஆவிலே இருக்கிறது. தஹஜ்ஜுடைய நேரங்களிலே எழும்பியதும் நாங்கள் ஓத வேண்டிய, தொழுகைக்காக பள்ளியை நோக்கி செல்லும் பொழுது அந்த இருளில் ஓதிக்கொண்டு செல்ல வேண்டிய அற்புதமான துஆ, அதில் இந்த செய்திகள் எல்லாம் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. அவள் மீசானு ஹக், நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படுவது என்பது உண்மை. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் வலது பக்கத்திலும் தீமைகள் இடது பக்கமாகவும் நிறுக்கப்படும் பொழுது, நன்மைகளினுடைய பகுதி கணக்கும் பொழுது அன்பின் சகோதரர்களே, எங்களுடைய முகம் இலங்க ஆரம்பித்துவிடும். நாங்கள் சந்தோஷப்படுவோம். அந்த 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 சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நன்மையினுடைய பகுதி கதிக்க வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த ஜமானில் நன்மைகளை அதிகமாக செய்வதன் மூலம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், ஃபித்னாவை தாண்டுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்கள். உத்தம நபிகளாருடைய வழிகாட்டலை பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட சில நன்மைகள், அது அதிகமான நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தருகிறது என்ற காரணத்தினால் அதை சிலாகித்து சொல்லியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதில் ஆக முக்கியமான ஒரு ஹதீஸ், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ், நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டல். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளில் உங்களை அதிகமாக உயர்த்தி செல்லக்கூடிய, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணியாக இருக்கக்கூடிய விடயங்களை கற்றுத்தரவா என்று சொல்லிவிட்டு 3 விடயங்களை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 3ம் இப்படியான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிறது. அது என்ன என்பதை அறிந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் ஒன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்பாகுல் வுதுஇ ஃபில் மக்காரிஹ் அலல் மக்காரிஹ், கஷ்டமான வேளைகளிலும் பூரணமாக வுது செய்தல் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுன்னாவை பொறுத்தவரை இதை கொஞ்சம் தெளிவாக நாங்கள் அறிய வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் வுது செய்து பரிபூரணமாக அந்த வுதுவை செய்து, அரைகுறையாக அல்ல, நபி அவர்கள் காட்டி தந்த முறையில் ஒவ்வொரு உறுப்புகளையும் சரியாக கழுவி சுத்தம் செய்து வுது செய்கிறது. அப்படி வுது செய்துவிட்டு தொழும் நோக்கத்தோடு அல்லாஹுடைய இல்லத்தை நோக்கி ஒருவர் நடந்து சென்றால், அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் இந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று வரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஹதீதை வெளிப்படையாக பார்த்தாலே விளங்கும். 8 எடுத்து வைத்தல் எனும் பொழுது நாம் நடந்து செல்லுதல் என்பதையும், அது வீட்டிலிருந்தே வுது செய்து கொண்டு போதல் என்கிற ஒரு அழகான ஒரு பாரம்பரியத்தை கற்றுத்தருகிறது. இது ஒரு இபாதத், வணக்கம். நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்ய முயற்சிக்க வேண்டிய இந்த இபாதத்தை பொறுத்தவரை, வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களிலாவது இதை செய்யவில்லை என்றால் நாம் எவ்வளோ பெரிய ஒரு சுன்னாவை அலட்சியம் செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரிஹ், கஷ்டமான வேலை எனும் பொழுது, கடும் குளிரான அந்த நேரங்கள் வரும், உறக்கத்திலிருந்து விழித்தெழும்பியதும் வரக்கூடிய அந்த மனநிலை, இப்படியான சந்தர்ப்பங்களில் கூட முழுமையாக வுது செய்தல், அந்த உறுப்புக்களை அழகாக கழுவி, கைகள் கால்கள் எல்லாம் சரியான முறையில் கழுவப்பட்டு, முகம் சரியான முறையில் கழுவப்பட்டு அந்த வுது செய்யப்பட வேண்டும்.
இந்த கட்டத்தில் 2 சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுகிறது. அந்த சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுவதனாலும் ஒழுவை முழுமையாக செய்ததாக மாறாது. இதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அது வாய் கழுவும் பொழுது அதில் 2 சுன்னாக்கள் இருக்கிறது. ஒன்று மல்மலா, 2வது இஸ்தின்ஷாக். இதில் இந்த மல்மலா என்றால் வெறுமனே வாயை அலசுதல் என்று தான் நாங்கள் எண்ணுகிறோம். ரசூலுல்லாவுடைய ஹதீதை பார்க்கும் பொழுது நோன்பாளி அல்லாதவர்கள் சஹாபாக்களிடம், எங்கள் வயதில் மூத்தவர்கள் கூட அதை செய்வதை நாம் கண்டிருக்கிறோம். அவர்கள் வாய்க்குள் தண்ணீரை எடுத்து தொண்டை வரை செலுத்தி பின்னர் அதை காரை உமிழ்வார்கள். இதுதான் சுன்னா. தொண்டை வரை எடுத்து அதை காரை உமிழ வேண்டும். இந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது கிடையாது. வெறுமனே வாய் அலசுகிறோம், இது மல்மலா அல்ல. அது தொண்டை குழி வரையும் சென்று வர வேண்டும். நோம்பாளிகள் மாத்திரம் அப்படி செய்யக்கூடாது, அது தடை. அதேபோல் இஸ்தின்ஷாக் என்றால் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல். அதுவும் கூட நோன்பாளிகள் மட்டும் அதை செய்யக்கூடாது. நோன்பல்லாதவர்கள் அந்த நாசியினுடைய கடைசி வரையும் எடுத்து அதை சீர வேண்டும். இந்த 2 சுன்னாவில் ஒன்று விடுபட்டாலும் அந்த உது பூரணமான உதுவாக அமையாது. நாம் எல்லோரும் பெரும்பாலும் இந்த 2 சுன்னாக்களும் இல்லாமல் தான் உது செய்கிறோம். இது பள்ளிவாசலை செய்யும் பொழுது, பக்கத்தில் பலர் இருக்கும் பொழுது செய்யும் பொழுது அது அருவருப்பாக இருக்கும். அது எங்களுக்கும் கூச்சமாக இருக்கும். எங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் அதை சகித்து கொள்ள மாட்டார்கள் பெரும்பாலும். அதனால் அழகான ஒரு வழிகாட்டல் வீட்டில் இருந்து கொண்டு உதவி செய்து கொண்டு வருதல். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் தனியாக இருக்கும் பொழுது அழகாக அந்த சுன்னாக்களை பின்பற்ற முடியும். ரசூலுல்லாவுடைய சுன்னா, சஹாபாக்கள் கடைபிடித்த வழிமுறை, தாபியுங்கள் கடைபிடித்த வழிமுறை, இமாம்கள் பாதுகாத்த ஹதீஸ். ஆனால் யாராவது இதை கடைபிடிக்கிறோமா? நாங்கள் யாருமே வாய் கொப்பளிக்கவும் இல்லை, நாசிக்கு தண்ணீர் செலுத்தவும் இல்லை, உது செய்து கொண்டிருக்கிறோம். இது பூரணமான உது கிடையாது. அடுத்த உது செய்யும் பொழுது எங்களுடைய கைகளை கழுவும் பொழுது கண்டிப்பாக இந்த முழங்கைகள் முழுவதும் கழுவப்பட வேண்டும். கைகளுடைய மடிப்புகள் தேய்த்து கழுவப்பட வேண்டும். இந்த விரல்களுடைய ரேகைகள், அதனுடைய உட்பகுதிகள் சரியாக கழுவப்பட வேண்டும். அதே போல் எங்களுடைய தலைக்கு மசூ செய்யும் பொழுது பெரும்பாலும் எல்லோரும் ஒரு 2-3 முடிக்கு மாத்திரம் செய்கிறார்கள். இது இஸ்பாகுல் உதுவில் வராது. எங்களுடைய தலை முழுவதும் நாங்கள் மசூ செய்ய வேண்டும். கலட்ட முடியாத அளவு தொப்பிகள், தலைப்பாகைகள் இருந்தால் முன்னால் ஒரு பகுதியை செய்துவிட்டு அந்த தலைப்பாகைக்கு மேலால் செய்ய வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. தலைப்பாகை இல்லாதவர்கள் தொப்பி, இப்பொழுது எங்களுடைய தொப்பிகளை அழகாக நாங்கள் கலட்டி விட்டு செய்யலாம். கவசம் போன்ற தொப்பிகள் இருக்கும் பொழுது இராணுவத்தினர் அணிகின்ற தொப்பி அது கஷ்டம். அந்த நேரங்களில் முன்முடிகளிலே செய்துவிட்டு அந்த கவச தொப்பிகளுக்கு மேலால் நாங்கள் மசூ செய்ய முடியும். சஹாபாக்கள் யுத்த காலங்களிலே அந்த இரும்பு வாள்கள், ஈட்டிகள் தங்களுடைய தலைகளை தாக்காமல் கவச தொப்பிகள் அணிந்து கொள்வார்கள். அப்படி யாரும் இப்பொழுது அணிவது கிடையாது. எனவே அன்பின் சகோதரர்களே, முழுமையாக நாங்கள் மசூ செய்யும் பொழுதுதான் அது இஸ்பாகுல் உது, முழுமையாக உது செய்தல் என்று வரும். இந்த விரல்களுடைய சின்னி விரல்களை காதினுடைய உள்ளே உட்டு குடைந்து அந்த அழுக்குகளை துடைத்து நாங்கள் அந்த காதுகளை மசூ செய்ய வேண்டும். அதில் இந்த பெருவிரல்களுடைய பகுதியை வெளிப்பக்கமாகவும் இந்த 2 விரல்களையும் அந்த காதினுடைய உள்பகுதிகளிலும் தேய்த்து நாங்கள் செய்ய வேண்டும். இது ஹதீஸ்களில் சொல்லப்படுகிற விடயம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சாதாரணமான விடயம் அல்ல. ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பிராக்டிக்கலாக, நடைமுறையாக ரசூலுல்லாஹ் எவருக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே பாதுகாத்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த கால் கழுவும் பொழுது குதிகால்கள் சரியாக கழுவப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு நயவஞ்சகத்தனமான உது, சஹாபாக்கள் சிலர் அப்படி தவறாக தொழும் பொழுது, வாங்க உங்களுடைய கால் சரியாக கழுவப்படவில்லை, வயலுல்லில் அகாபி ஃபின்னார், இப்படி உதுவின் போது இந்த குதிகால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு கேடுதான் என்று ரசூலுல்லாஹ் சபித்திருக்கிறார்கள். எனவே இப்படி நாங்கள் உது செய்து கொள்ள வேண்டும். இது தொழுகைக்காக மட்டுமல்ல, எந்த நேரமும் உதுவோடு நாங்கள் இருக்க வேண்டும். எல்லா நேரமும் உதுவோடு இருக்கும்போது சுத்தமாக இருக்கிறோம். மலாய்க்காமார்களுடைய சகவாசத்தில் வாழும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையை விரும்புகிறான். அல்லாஹ் சுத்தமானவன் சுத்தத்தை விரும்புகிறான்.
எப்பொழுதுமே நாங்கள் உதுவோடு இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. உது இல்லாமல் இருப்பது என்பது எங்களுக்கு ஏதோ ஒன்று இழந்துவிட்டு இருப்பது போன்று இருக்க வேண்டும். எனவே நாங்கள் அதிகமாக உது செய்து கொள்ள வேண்டும். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கதுரத்துல் ஹுதா இலல் மசாஜித், அதிகமாக பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் நடந்து சென்று வாருங்கள் சொன்னார். நாம் நடந்து செல்ல செல்ல இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் வாகனம் இருந்தாலும் கூட வைத்துவிட்டு ஏன் நடந்து செல்லக்கூடாது அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு? ஒரு அரை மைல் 1 மைல், ஏன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மணித்தியால கணக்கில் நடந்து பள்ளிவாசலுக்கு வருவார்கள் ஜும்மாவுக்கெல்லாம். அப்படிதான் ஹதீஸுகளே பார்க்கிறோம். அப்படி வந்து ஏன் போனார்கள் என்றால் அந்த நன்மையினுடைய பெருமதி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சகோதரர்களே. எனவே அதிகமாக பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் 2வது சொன்னார்கள். 3வது சொன்னார்கள், வந்திலாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகை முடிந்ததும் அடுத்த தொழுகைக்காக நாம் வெயிட் பண்ணியிருப்பது, தொழுவதற்காகவே பள்ளிவாசலில் காத்து கொண்டிருப்பது இருக்கிறதே, அது இபாதத், வணக்கம். அது அதிக நன்மைகளை விட்டு தரக்கூடிய வணக்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபித்னாவுடைய ஜமானில் அவனோடு இவனோடு சேர்ந்து அந்தந்த சபைகளிலே இருந்து பலரை பற்றி கழுவி அவருடைய பாவங்களை துடைத்து எங்களுடைய பாவத்தினுடைய பைகளை நிரப்புவதை விட அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அடுத்த தொழுகைக்காகவே நாம் காத்திருந்து அந்த திக்ர்களில், தௌபாக்களில், இஸ்திக்ஃபாரில் இருப்போமாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். பெருமதியான பயனுள்ள முக்கியமான பணிகளில் ஈடுபடுவது தவறு கிடையாது. 2 பேர்களுக்கு மத்தியிலே குழப்பம், பிரச்சினை, அதை சமாதானப்படுத்துகிறோம். தொழிலில் ஈடுபடுகிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பண்டங்களை வாங்கப் போகிறோம். இப்படி பயனுள்ள விடயங்களில் நாம் செலவிடுகின்ற நேரங்கள் தவிர நாம் அந்த நேரங்களில் வீட்டில் இருந்து விட்டால், நண்பர்களோடு இருந்து விட்டால் பாவங்களை சம்பாதித்து விடுவோம் என்ற பயம் ஏற்படும் பொழுது அதை பள்ளிவாசலில் கழிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவன் வெளியில் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு லைத்திருக்கும். அந்த மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அவனுடைய நிழலில் பிரத்தியோகமாக நிழலாடும் பாக்கியத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, அதிகமாக வயதாளிகள் இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இளைஞர்களை சொல்லும் பொழுது ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்த இளைஞன், அவருக்கு நிழல் அல்லாஹ் கொடுப்பான். ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தனித்திருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அழுத மனிதன், அவனுக்கு அல்லாஹ் அப்படி நிழல் கொடுப்பார். இதற்குள் நாம் எல்லாம் அடங்கக்கூடிய நிலையில் நாம் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரையும் தீனில் இஸ்திகாமத்தாக இருந்து நல் அமல்களிலே நாம் எல்லோரும் விருப்போடு அந்த நிபந்தனைகளை பேணி செயல்படுத்தும் அந்த நிலையிலே நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.